ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம எந்த படம் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா புஷ்பா 2. ஆரம்பிக்கலாங்களா? கடத்தல் நிக்காது. என்ன மீறி கடத்துவியா? ஓ, கடத்துவேனே. படம் எப்படி இருந்ததுன்னு ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் புஷ்பா 1 மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களை ஒரு 2 மணி நேரம் ஜாலியாக வச்சுருக்கோம். மாஸ் பில்டப்பு, வேறு லெவல் ஹைப்பு, நம்ம புஷ்பராஜ் எல்லாமே ஓகே தான். ஆனால் நம்ம பார்ட் 1 அளவுக்கு பார்ட் 2 இருந்துச்சா? ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஏன்னா படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 hours 20 minutes, கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம். அதில் படத்தில் இப்போ ஹைப்பு, இப்போ ஓவர் ஹைப்பு இருந்தது, சூப்பராக இருந்தது, மாசாக இருந்தது, கிளாஸாக இருந்தது எல்லா சீனுமே. ஆனால் என்னென்னா இந்த படத்தில் நம்ம ஃபகத் ஃபாசிலை வந்து டம்மி ஆக்கிட்டாங்க, ரொம்ப டம்மி ஆக்கி காமெடி பீஸ் ஆக்கிட்டாங்க. வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்காலாம் காட்டல, கொஞ்சம் லைட்டாக காமெடி பீஸ் ஆக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபோட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் சாங்ஸ் தேவி ஸ்ரீ பிரசாத். ஸோ சாம் சிஎஸ் உடைய ஒர்க் வந்து இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் கதைக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. நம்ம பார்ட் 1 வந்து ஃபகத் ஃபாசில் மாதிரி ஒரு வில்லன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே புஷ்பராஜா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த படத்தில் சுத்தமாக ஒரு டவுன் ஆக்கி வச்சுருக்காங்க. ஃபகத் ஃபாசிலே கடைசியில் வந்து கடைசியில் ஒரே சாவர மாதிரி காட்டுறாங்க, சூசைட் பண்ணிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து அதுவும் பார்ட் 3 வேற வருதான் அந்த லட்சணத்தில். எனக்கு அரசியல் 1000 எதிரி இருக்கான், அதுல முதல் எதிரி நீதான். அவன் நிறுத்துற அந்த லூசு கமிட்டி வந்து கிடக்காமறா, வர நிறுத்துற அவனை. இதானா என்ன கேவலமா பார்த்துட்டு போற? போரடிச்சு போச்சியா. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புஷ்பா 1ல் பார்த்தீங்கன்னாலே நோ லாஜிக். அதுலையாவது கையை கட்டிட்டு முகத்தை மூடிட்டு தான் சண்டை போடுவார். ஆனால் இதில் நம்ம கையையும் கட்டிடுவாங்க, காலையும் கட்டிடுவாங்க, பறந்து கடிச்சு சண்டை போடுவார். அது மேஜர் லாஜிக், நோ லாஜிக் சீன்ஸ். நான் இந்த வரைக்கும் எத்தனையோ படங்கள் பிறந்ததுலேருந்து பார்த்துருப்பேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு கை காலை கட்டி பாஞ்சி புளியாக மாறி கடித்து பார்த்ததெல்லாம் இல்லவே இல்லை. பாலையாவே ஓவர்டேக் பண்ணிட்டாரு நம்ம அல்லு அர்ஜுன். ஓகே, ஏதோ மாஸ் ஹீரோன்னு சொன்னாங்க, ஆனால் அதுக்குன்னு ஒரு கையை கட்டலாம், அப்படிலாம் காலை கட்டலாம், ரெண்டுமே கட்டி பறந்து அடிக்கிறதுலாம் எப்படி? மீன் மாதிரி தவந்து அடிக்கிறாரு, பறந்து கடிக்கிறாரு. இதெல்லாம் என்ன சொல்கிறது? ஏதோ நம்ம இந்த மாசான கேரக்டர் புஷ்பராஜுக்காக போனது கண்டிப்பாக 2 hours ஒர்த்து. ஆனால் ஃபகத் ஃபாசில் கேரக்டர் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். அவரை மெயின் ஃபோக்கஸ் பண்ணாமல் வேறு எங்கேயோ போகுது கதை. அது மான்னு எங்கேயோ, நீ மான்னு எங்கேயோ நான் மான்னு எங்கேயோ போகிறேன் அப்படின்ற மாதிரி அது மான்னு போகுது எங்கேயோ. ஃபகத் ஃபாசில் வந்து அவராக வந்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சீன் வேறு எங்கெங்கேயோ டிவேட் ஆகி எதுக்குறா எதுவுமே ஏதோ சப்பக்கட்டு படத்தை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் முடித்து பார்ட் 3க்கு லீட் கொடுத்த மாதிரி தான் இருந்தது. சத்தியமாக ஃபஸ்ட்டு 2 மணி நேரம் மட்டும்தான் பார்க்கலாம் அந்த படத்தை. லாஸ்ட்டு 1 மணி நேரம் ஏன்டா எப்படா வீட்டுக்கு போவோம், 1.5 மணி நேரம் எப்படா வீட்டுக்கு போகன்ற மாதிரி இருந்தது. அந்த ஒரு பாட்டு, ஐயோ கிசிக் பாட்டு ஓகே. அப்புறம் 3 மணிக்கு 4 மணிக்கு 5 மணிக்குன்னு ஒரு பாட்டு இருக்கும். எத்தனை மணிடா முடியுன்ற மாதிரி தான் இருந்தது. சரி ஓகே, படம் ஓவராலாக எப்படா இருந்தது அதானே. நெக்ஸ்ட்டு ஜாலியாக தான் இருந்தது. ஏன்னா என்ன, கடைசி ஒரு அரை மணி நேரம், சரி 3 மணி நேரம் வச்சுப்போம், 3 மணி நேரம் ஜாலியாக இருந்தது. கடைசி ஒரு அரை மணி நேரம் தான் ரொம்ப அறுத்துட்டாங்க போட்டு. சந்தன மர கட்டையை அந்த சிவப்பு சாண்டல்வுட்டை அறுக்கிற மாதிரி நம்ம கழுத்தை போட்டு அறுத்துட்டானுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். see you, பாய். முடிஞ்சால் கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைபை தட்டினீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் ஏறிச்சுன்னா நம்ம சேனலில் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அதை பார்க்குறப்போ நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும். பார்த்து பண்ணி விடுங்க. ஓகே, ஃப்ரீ தான், தட்டி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். அந்த மேஜிக் நடக்குதான்னு பாருங்கள். பார்த்துட்டு நடந்தால் கமெண்டில் எப்படி நடந்துருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய். அப்படியே அந்த லைக் பட்டனை டச் பண்ணிடுங்க. லைக் பட்டனை டச் பண்ணிங்கன்னா ஜம்ப் ஆகணும்னு கேள்விப்பட்டேன். அது உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். ஓகே, பாய். இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம புஷ்பராஜை சொல்லலாம். மாஸ் பில்டப்பு, மாஸ் சீன்ஸு, மாஸ் ஆக்ஷனு, ஃபைட் சீனு, அந்த பில்டப், அந்த ஐகானிக் ஸ்டைலிஷ் கிங்குன்றாங்களா, அதை வந்து நிரூபிச்சிருக்காரு. சும்மா சொன்னார் நான் ரஜினி ஃபேனுன்ட்டு. தலைவரோட ஸ்டைல் அங்கங்கேயும் பக்காவாக செட் ஆகுது. அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதை அப்படியே அவருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பாடி லாங்குவேஜாகவும் மாறிடுது. அது வந்து எப்படின்னா ஒரு குட்டி சூப்பர் ஸ்டாரை பார்க்குற மாதிரியே இருந்தது இந்த படத்தில் அவர் பண்ணுற ஸ்டைல் எல்லாமே. எஸ்பெஷலி எந்த சீன் மெயினாக பார்த்தீங்கன்னா கோச்சடையானில் வந்து
கால் கீழே இருக்க ஒரு வாளை வந்து ஒரு கத்தியை வந்து இப்படி தலைவர் இப்படி தட்டி விட்டு அப்படியே எடுப்பார். அதே மாதிரி இந்த சீன் இந்த படத்தில் ஒரு சீன் வந்தது. இந்த மாதிரி நிறைய சீன் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் வந்து இன்ஸ்பயர் பண்ணி பண்ண மாதிரி இருந்தது ஸ்டைல் எல்லாமே. இதில் மெயின் பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் மட்டும்தான், புஷ்பராஜ் மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும். மற்றபடி காமெடி சீன்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபகத் ஃபசில் தான் காமெடி ஆக்கிட்டாங்களே. அப்புறம் மெயினாக அந்த கிசுக் பாட்டு, கிஸ் 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 கிசுக்கு இந்த பாட்டு ஸ்ரீலீலா, நம்ம ஸ்ரீலீலானா தான் நல்லா நடிச்சிருந்தாலும் அந்த பாட்டுக்குமே ஒரு கதை இருக்கும். அது நீங்கள் ஏன் கேட்குறீங்க, அது ஓகே, அதை நீங்கள் படம் பார்த்து புரிஞ்சுங்க. ஆனால் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் தலைவலி எடுத்துக்கிச்சு. இதை வந்து கட் ஷார்ட்டாக வந்து ஒரு 2.5 hours 3 hours எடுத்துருக்கலாம். 3 hours அதிகம், 2.5 மணி நேரம் சுருக்கி இருக்கலாம். 1 hour தேவையில்லாத ஆணி தான். எதுக்கு இப்படி பண்ணானுங்கன்னு தெரில. இதில் பார்ட் 3 வேறையாம். அதில் வேறு கிளைமேக்ஸ் வந்து பாம்பு அடித்து குடும்பமாக சாவர மாதிரி கட்டுறானுங்க. அப்புறம் எப்படி பார்ட் 3ல் லீட் கொடுக்குறானுங்கன்னு தெரிய மாட்டுது. என்ன ஒரு இடமும் புரியல. பார்ட் 3 பார்த்தா தான் தெரியும் என்ன பஞ்சாயத்துன்ட்டு. மொத்தமாக படம் தேட்டர் போய் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்குறீங்கன்னா அது உங்களோட விஷயம். ஃபஸ்ட்டு 2 hours மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு எந்திச்சு வரணும்னா வந்துடுங்க, அது சேஃபு. ஃபஸ்ட்டு 3.5 மணி நேரம் பார்த்துட்டு தான் வருவீங்கன்னா தலைவலி என்ன மாதிரியே தலைவலி வாங்குறது கேரண்டி. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அது ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ஓகே, ஃபஸ்ட்டு 2 hours வந்து சூப்பராக எழுதியிருந்தாங்க. ஆனால் இதில் மெயினான நம்ம எதுக்கு போனோன்னா ஃபகத் ஃபாசில் மாதிரி ஒரு வில்லன் என்ன பண்ண போகிறான் ஹீரோவை புஷ்பராஜை, ஐயோ அவனோட ஈகோவை டச் பண்ணிட்டானே, 2 பேருமே ஈக்குவலாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் நாம் போனோம். இதில் பார்த்தீங்கன்னா புஷ்பராஜ் அவர் எப்படி ட்ரிக்ஸாக பண்ணுவாரோ, முன்னாடி ரிவரில் வந்து சந்தனக்கட்டையெல்லாம் போடுவார். இப்போ வந்து ரிவர் காலியாகிறதுனால அதிலே சந்தனக்கட்டை இறக்குற மாதிரி இறக்கி அதில் கொஞ்சம் ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி வச்சு அவர் வந்து ரொம்ப புத்திசாலி நிரூபிச்சிட்டே இருக்கார். நம்ம போலீஸு நம்ம ஃபகத் ஃபாசில் வந்து முட்டாளாக்கினே காமெடி பீஸ் ஆக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் சாங்ஸு அந்த ஒரு அம்மன் சாங் ஒன்று வரும், அது ரொம்ப மோசம். மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற சாங்ஸ்லாம் ஜாலியாக இருந்தது. படம் ஓவராலாக எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 1 hour வந்து கதை வந்து டைவர்ட் ஆகி வேற எங்கேயோ போயிடுச்சு. ஓவர் ஹைப்பு, ஓவர் பில்டப்பு, கை காலெலாம் கட்டிட்டு அடிக்கிறாரு. ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எந்த படம் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 படம் எப்படி இருந்ததுன்னு ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் புஷ்பா 1 மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களை ஒரு 2 மணி நேரம் ஜாலியாக வச்சுருக்கோம். மாஸ் பில்டப்பு, வேறு லெவல் ஹைப்பு, நம்ம புஷ்பராஜ் எல்லாமே ஓகே தான். ஆனால் நம்ம பார்ட் 1 அளவுக்கு பார்ட் 2 இருந்துச்சா? ஃபஸ்ட்டு 2 hours மட்டும்தான் இருந்தது. ஏன்னா படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 hours 20 minutes, கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம். அதில் படத்தில் இப்போ இப்போ ஓவர் ஹைப்பு இருந்தது, சூப்பராக இருந்தது, மாசாக இருந்தது, கிளாஸாக இருந்தது எல்லா சீனுமே. ஆனால் என்னென்னா இந்த படத்தில் நம்ம ஃபகத் ஃபாசிலை வந்து டம்மி ஆக்கிட்டாங்க, ரொம்ப டம்மி ஆக்கி காமெடி பீஸ் ஆக்கிட்டாங்க. நம்ம பார்ட் 1 வந்து ஃபகத் ஃபாசில் மாதிரி ஒரு வில்லன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே புஷ்பராஜா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த படத்தில் சுத்தமாக ஒரு டவுன் ஆக்கி வச்சுருக்காங்க. ஃபகத் ஃபாசிலே கடைசியில் வந்து கடைசியில் ஒரே சாவர மாதிரி காட்டுறாங்க, சூசைட் பண்ணிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையா? எனக்கு தெரியும். மாடியில தள்ளி விட்டானா? அதுக்கப்புறம் என்னாச்சு யாருக்கு தெரியும்? அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டு பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? வந்து அதுவும் பார்ட் 3 வேற வருதான் அந்த லட்சணத்தில். மீண்டுமா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒரு லைக் போட்டுருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.